நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். 11/10/2021 முதல் 17/10/2021 வரை இந்த வார கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலன்களை வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இப்பொழுது நாம் ரிஷபராசி பார்க்க இருக்கிறோம். ரிஷபராசி காலபுருஷ தத்துவப்படி 2வது ராசிங்க. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ஓஹோன்னு இருக்கக்கூடிய ஒரு வாரம். எப்படிங்க? ராசியை குரு பார்க்கிறார். ராசிநாதன் விருச்சிகத்திலிருந்து அவரே ராசியை பார்க்குறார். ஒரு ராசி அதிபதி தன்னுடைய ராசியை பார்ப்பது என்பது ஒரு மாபெரும் சிறப்பு. குரு வேற பார்க்குறார். அப்போது உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தெளிவான சிந்தனை, எண்ணங்கள் எல்லாம் செயல்பாடாகக்கூடிய ஒரு அமைப்பு. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நிலை. சமூகத்தில் உங்களுக்கு பேரு, புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொன்னால் மிகையாகாது. 2ஆம் இடம் அப்படின்னும் பொழுது 2க்கும் 5க்கும் உடைய புத பகவான் 5ஆம் இடத்தில் குரு பார்வையில் இருக்கிறார். பணம் பல வகையில் வரும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். குடும்ப மேன்மை இருக்கும். பொருளாதார மேன்மை இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பு, மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி பார்க்கும் பொழுது தைரிய, வீரிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்தை, கடகத்தை குரு பார்க்கிறார். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எழுத்தாளர்கள், டைரக்டர்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், ஒப்பனை கலைஞர்கள், இவங்க எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருப்பாங்க. இளைய சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு ஆதரவு நிச்சயமாக இருக்குது. வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. அது உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆதரவை தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொன்னால் மிகையாகாது. 4ஆம் இடத்து அதிபதி 5இல் போய் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் இருப்பது, ஏறி இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. அதைவிட குரு பார்ப்பது அதைவிட மிகச் சிறப்பு. தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இடம் விற்பது, வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதே நேரத்தில் ஒரு ரியல் எஸ்டேட், பிளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், பூமி சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு வாரமாக இது அமைகிறது. பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, மீடியாத்துறை, ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இவங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு வாரம். அந்த வாரம் அவங்களுடைய தனி திறமையை வெளிப்படுத்தி அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷனும் மேலிடத்தில் செல்வாக்கினையும் பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். தந்தையால் அனுகூலம், அரசாங்கத்தால் ஆதாயம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், தாய்மாமன் மற்றும் மைத்துனர்களால் கூட ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். படிக்கும் மாணவர்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. கல்வி நிறுவனங்கள் மேன்மையடையும். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய அத்துணை பேரும் சிறப்பாக மேன்மையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அடுத்தது உங்களுக்கு 7ஆம் இடத்தில் ராசி அதிபதி அமர்ந்து தன்னுடைய ராசியை பார்க்கிறார். 7க்குடையவன் 5இல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். செவ்வாய் பகவான் உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயம், பணவரவு, பொருள்வரவு, பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமே. இருந்த போதிலும் உங்களுக்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். எதிரிகளால், மறைமுக எதிரிகளால் ஒரு சிலருக்கு தொல்லைகள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம்.
கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். ஆனால் 7ஆம் இடத்தில் சுக்கிரன், ஒரு சிலர் காதல் வயப்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க. நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய ஒரு நிலை, கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகமாகக்கூடிய ஒரு நிலை, திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு இதுவரைக்கும் திருமணம் தடைப்பட்டது, இப்பொழுது அது தடங்கலின்றி சுபத்தன்மை பெறக்கூடிய அமைப்பு வந்தாச்சு. அடுத்தது உங்களுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்து அதிபதி சனி பகவானும் குரு பகவானும் ரொம்ப நல்ல நிலையில் இருக்கிறாங்க. சனி இதுவரைக்கும் வக்கரத்தில் இருந்தார், குருவும் வக்கரத்தில் இருந்தார். இப்போ 2 பேரும் வக்கர நிவர்த்தி அடைந்ததால் இரும்பு சார்ந்த தொழில் செய்யும் அன்பர்கள், லேத் ஃபேக்ட்ரியிலிருந்து பெரிய கம்பெனி தொழிற்சாலை வரைக்கும் இரும்பு இல்லாத தொழிற்சாலைகள் கிடையாது. அப்போ பார்க்கும்பொழுது இந்த கம்பெனிகளில் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய உயர் அதிகாரிகள் இருந்து கடைமட்ட அது கீழ்மட்ட ஊழியர்கள் வரைக்கும் மற்றும் இவங்க எல்லாருக்கும் ஒற்றுமையாக வேலை பார்த்து ரொம்ப சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு நிலை. இவ்வளோ நாளாக வக்ரமாக இருந்ததால் கம்பெனி சரியாக ரன் பண்ணலை, ஃபேக்ட்ரி அதாவது உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம், வேலை வாய்ப்பு குறைஞ்சிருக்கலாம், அதனால் சம்பள குறைவு ஏற்பட்டிருக்கலாம். இப்போ ஓரளவுக்கு திருப்திகரமாக இயங்கக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10க்குடையவன் தான் சனியாக இருப்பதால் தனியார் துறை, அரசு துறை மற்றும் சொந்தமாக தொழில் செய்யும் அன்பர்களுக்கும் ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆகும். இருந்த போதிலும் இறுதியில் வெற்றி வாகை சூடுவீர்கள். 12ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திற்கு சென்று 5ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறார் செவ்வாய் பகவான். அதனால் உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கக்கூடிய, நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு 11, 12, 13 ஆகிய தேதிகள் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.